வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமன் ரைக்கிலிருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து 3rd லெவலில் நம்ம ப்ரொடெக்ஷன் ஷீல்டு எப்படி போடணும்னு. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து போட்டுட்டு தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஹீலிங்ஸ் கொடுப்போம், நம்மளுக்கு செல்ஃப் ஹீலிங்ஸ் கூட. இனி வந்து இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லித்தரேன், கவனமாக கேட்டுக்கோங்க. ரெண்டாவது, இது போக இப்போ போன பதிவில் வந்து ஒரு டைகோமியை கொடுத்துருக்கேன். அது போக இன்னும் 2 டைகோமியோஸ் வந்து இனி வரும் பதிவுகளில் வரும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு, நம்மளுடைய லெஃப்ட் ரைட் சைடு இருக்குது இல்லையா, அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த டைகோமியும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போதைக்கு இப்போ கொடுத்த சிம்பிள்ஸ் வச்சு ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகேயா? சரி, வாங்க பதிவுக்குள்ள போலாம். இந்த இமேஜை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட எய்ம் வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பியரை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேயா? இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 2nd லெவல் முடிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இல்லை என்னோட பதிவுகளை தொடர்ந்து கேட்குறவங்கன்னா, முந்தின பதிவில் நான் 9 துவாரங்கள்ல வஜ்ரப்பணியை வச்சு ஒரு மந்த்ரா கொடுத்து ப்ரொடெக்ஷன் ஷீல்ட் கொடுத்துருப்பேன் இல்லையா. இப்போ அதை தொடர்ந்து இந்த லெவல்லையும் அதே 9 துவாரங்கள்லையுமே வந்து நீங்க இந்த மந்த்ராவை சாண்ட் பண்ணணும். ஓம் பென்சா சங்கே ஹோம். ஓம் பென்சா சங்கே ஹோம். ஓம் பென்சா சங்கே ஹோம். இப்படி 9 துவாரங்கள்லையும் நீங்க சாண்ட் பண்ணிக்கணும். சாண்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப இதுல வந்து எல்லா இடங்களையும் சோக்கரே கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்க சோக்கரைக்கு பதிலா சோக்கரையும் போட்டுக்கலாம். ஓகே, இன்னும் ரொம்ப ப்ரொடெக்ஷன் ஷீல்டு ப்ராப்பரா இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக இந்த சோக்கரேஸ் இருக்கு இல்லையா, எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தலைக்கு மேல, தலைக்கு கீழே, நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத், அப்படி 6 இடங்கள்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரிதான் நம்மளும் பண்ண போறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 6 இடங்கள்லயும் முதல்ல கிரியா சிம்பிள ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நான் வந்து இப்போ கைடடாவும் சொல்லுவேன். இப்போ சும்மா ப்ரொசீஜர் மட்டும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா? கிரியா சிம்பிளை வந்து இமேஜின் பண்ணிக்கணும். பண்ணிட்டு கிரியாக்கு நடுவுல சங்கே சிம்பிள் இருக்கிறதா விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? விஷுவலைஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் தெரியும் இல்லையா, 3 தடவை சொல்லிக்கணும். ஸோ இப்போ நீங்க 6 இடங்கள்ல கிரியா சிம்பிளோட சங்கே சிம்பிளும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு டைகோமியம், நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைகோமோ சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்மளுடைய கிரவுன்ல அதாவது உச்சந்தலைக்கு மேல ஒரு ஹான்ஷா ஷீஷோனனை மனசார நம்ம வந்து மன ரீதியாக விஷுவலைஸ் பண்ணி வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் 3rd ஐலையும் ஹார்ட்லையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சேஹிக்கி சிம்பிளை வரைஞ்சிக்கணும். ஓகேயா? அவ்வளவுதான். இப்படி நீங்க பண்றது மூலியமா இங்க வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்பியர் கிரியேட் ஆகும். இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வலது கையில ஒரு பென்சில் வச்சுக்கணும். அந்த பென்சில் வந்து எதுல செஞ்சதா இருக்கணும் அப்படின்னா, ஸ்படிக பென்சில் வெளிப்புறமா உங்க உள்ளங்கையில வச்சுக்கணும். இடது கையில ஒரு பிங்க் குவார்ட்ஸ், அதாவது சக்தி கிறிஸ்டல் பென்சிலை வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்க இந்த ப்ரொடெக்ஷன் ஷீல்டை விஷுவலைஸ் பண்ண போறீங்க. இது பண்றது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை சுத்தி ஒயிட் அண்ட் பிங்க் கலர்ல அந்த ஸ்பியர் வந்து கிரியேட் ஆகும். ரைட்? இப்போ அந்த ஸ்படிக பென்சில் வந்து வெளிமுகமாகவும், ரோஸ் குவார்ட்ஸ் பென்சில் வந்து உங்களை நோக்கியும், அந்த டிப் வந்து உங்களை நோக்கியும் இருக்கிறாப்புல வச்சுக்கணும். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். சரி, கைடரா நான் கொடுக்குறேன். சரி, இப்ப கண்களை மூடி உட்காருங்க. கைகள் வந்து கீழ்முகமா வச்சு உட்காருங்க, 2 தொடைக்கு மேல. ஓகே, இப்போ நான் இப்பொழுது பாதுகாப்பு வளையம் எனக்கு கொடுக்க போகிறேன். இப்ப எனக்குங்கிற போர்ஷன்ல உங்களுடைய பேரை சொல்லிக்கலாம். அதே மாதிரி எல்லா ஹீலிங்ஸ் என்ன ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குருமார்களை தேங்க் பண்ணி தான் நம்ம எந்த ப்ராக்டிஸ்னாலும் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, அப்படி செஞ்சுட்டு இப்படி சொல்லிட்டு ஒரு 2 உள்ளங்கைகளையும் மேல்முகமா வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ அந்த ஸ்படிக பென்சிலையும் ரோஸ் குவார்ட்ஸ் பென்சிலையும் நான் சொன்னாப்புல வச்சுக்கோங்க. அதாவது ஸ்படிக பென்சிலோட டிப் வந்து வெளிமுகமாகவும், ரோஸ் குவார்ட்ஸோட டிப் வந்து உங்களை நோக்கியும் வச்சுக்கணும்.
வச்சுட்டு முதல்ல உங்களுக்கு முன்னாடி ஒரு கிரியா சிம்பல் வரைஞ்சுக்கோங்க. கிரியா சிம்பல் ஆக்டிவேட் நவ், கிரியா சிம்பல் ஆக்டிவேட் நவ், கிரியா சிம்பல் ஆக்டிவேட் நவ். இதுக்கு நடுவில் ஒரு சங்கே சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. சங்கே ஆக்டிவேட் நவ், சங்கே ஆக்டிவேட் நவ், சங்கே ஆக்டிவேட் நவ். so be it amen. சரி, அப்படி வலது பக்கம் வாங்க. இப்போ அங்க ஒரு கிரியா சிம்பல் வரைஞ்சுக்கிறீங்க. கிரியா ஆக்டிவேட் நவ், கிரியா ஆக்டிவேட் நவ், கிரியா ஆக்டிவேட் நவ். இப்போ சங்கே வரைங்க. சங்கே ஆக்டிவேட் நவ், சங்கே ஆக்டிவேட் நவ், சங்கே ஆக்டிவேட் நவ். அப்படியே பின்னாடி வந்துருங்க. பின்னாடி ஒரு கிரியா சிம்பல் வரைஞ்சுக்கோங்க. இப்போ கிரியா ஆக்டிவேட் நவ், கிரியா ஆக்டிவேட் நவ், கிரியா ஆக்டிவேட் நவ். ஒரு சங்கே சிம்பலை விஷுவலைஸ் பண்ணிக்கிறீங்க. சங்கே ஆக்டிவேட் நவ், சங்கே ஆக்டிவேட் நவ், சங்கே ஆக்டிவேட் நவ். இப்போ உங்களுடைய இடது பக்கம் போறீங்க. இடது பக்கமும் ஒரு கிரியா சிம்பலை வரைஞ்சுக்கிறீங்க. கிரியா ஆக்டிவேட் நவ், கிரியா ஆக்டிவேட் நவ், கிரியா ஆக்டிவேட் நவ். அதுக்கு நடுவில் சங்கே வரைஞ்சுக்கிறீங்க. சங்கே ஆக்டிவேட் நவ், சங்கே ஆக்டிவேட் நவ், சங்கே ஆக்டிவேட் நவ். so be it amen. இப்போ உங்க உச்சந்தலையில அதே மாதிரி கிரியா சிம்பல் வரைஞ்சுக்கிறீங்க. கிரியா ஆக்டிவேட் நவ், கிரியா ஆக்டிவேட் நவ், கிரியா ஆக்டிவேட் நவ். இப்போ அதுக்கு நடுவுல சங்கே ஆக்டிவேட் நவ், சங்கே ஆக்டிவேட் நவ், சங்கே ஆக்டிவேட் நவ். இப்போ உங்க காலுக்கு கீழே ஒரு கிரியா சிம்பல் வரைஞ்சுக்கிறீங்க. கிரியா ஆக்டிவேட் நவ், கிரியா ஆக்டிவேட் நவ், கிரியா ஆக்டிவேட் நவ். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல ஒரு சங்கே ஆக்டிவேட் நவ், சங்கே ஆக்டிவேட் நவ், சங்கே ஆக்டிவேட் நவ். so be it amen. இப்போ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு டைகோமியோ சிம்பல் வரைஞ்சுக்கிறீங்க. டைகோமியோ ஆக்டிவேட் நவ், டைகோமியோ ஆக்டிவேட் நவ், டைகோமியோ ஆக்டிவேட் நவ். சரி, இப்போ அப்படியே உங்க தலைக்கு மேல ஒரு ஹான்ஷா ஷீஷோனன் வரைஞ்சுக்கிறீங்க. ஹான்ஷா ஷீஷோனன் ஆக்டிவேட் நவ், ஹான்ஷா ஷீஷோனன் ஆக்டிவேட் நவ், ஹான்ஷா ஷீஷோனன் ஆக்டிவேட் நவ். சரி, இப்போ கிரவுன்ல, அதாவது உச்சந்தலைக்கு மேல ஒரு ஹான்ஷா ஷீஷோனனை மனசார நம்ம வந்து மனரீதியை விஷுவலைஸ் பண்ணி வரைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் ஐலையும் ஹார்ட்லயும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செஹிக்கி சிம்பலை வரைஞ்சுக்கணும். ஓகேயா? அவ்வளவுதான். இப்படி நீங்க பண்றது மூலியமா இங்க வந்து எப்படி ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பியர் கிரியேட் ஆகும். உங்களை சுத்தி அந்த ஸ்பியர் கிரியேட் ஆகிறத அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு பால் மாதிரி உங்களை சுத்தி ஒரு ஸ்பியர், பிங்கிஷ் ஒயிட் ஸ்பியர் கிரியேட் ஆகுது பாருங்க. விஷுவலைஸ் பண்ணுங்க. இது உங்களுடைய ஆறாவை கம்ப்ளீட்டா இப்போ ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. so be it amen. சரி, இப்ப இந்த பிராக்டிஸ்ல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் என்னன்னா, இதுல நம்ம வந்து ரெண்டுமே ஸ்படிக பென்சில் வச்சு பண்ணிருக்கோம் இல்லையா? இத ஸ்படிக பென்சில் இல்லாம 2 கோல்டன் குவார்ட்ஸ் பென்சில் வச்சும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, அப்படின்னா இந்த சக்தி வளையங்கள் எல்லாமே உங்களுக்கு கோல்டன் கலர்ல வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரண்டாம் ஒரு ஆல்ட்ரேஷன் டெக்னிக் என்ன அப்படின்னா, ஒன்னு ஸ்படிக பென்சில் வச்சு சொல்லி தந்திருக்கேன் இல்லையா? இன்னொன்னு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்ககிட்ட சிவசக்தி பென்சில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு இப்ப நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ப்ரொசீஜர் செஞ்சுட்டு ஒரு சிம்பிள் போடுறீங்க இல்லையா, அப்போ எல்லாமே கோல்டன் கலர்ல இருக்கிறதா விஷுவலைஸ் பண்ணிக்கணும். ஓகேயா? கோல்டன் கலர்லயே நீங்க இப்போ வரையறாப்புல நினைச்சிட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண கஷ்டமா இருந்தது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, கிரியா சிம்பிள் வரைஞ்சிருக்கீங்க ஆனா கோல்டன் கலர்ல வேணும்னு நினைக்கிறீங்க, விஷுவலைஸ் உங்களால அந்த கலரை பண்ண முடியல அப்படின்னா கோல்டன் கிரியா ஆக்டிவேட் நவ், கோல்டன் கிரியா ஆக்டிவேட் நவ், கோல்டன் கிரியா ஆக்டிவேட் நவ் அப்படி சொல்லி பண்ணுங்க. சரி, இப்போ அதே மாதிரி இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நம்ம ஆறாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான். இதனால எந்த ஹார்மும் ஏற்படாது. ஓகேயா? இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 எஃபெக்டிவா இருக்கும். இது 3rd லெவல்ல இனி வரும் பதிவுகள்ல அடுத்தவங்களை எப்படி ஹீல் பண்ணலான்னு கூட நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவென்ஷன், ஒரு ப்ரொடெக்ஷன் டெக்னிக் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே தான் இதை நான் இன்னைக்கு சொல்லி தந்திருக்கேன். பாருங்க, செஞ்சு பாருங்க, முயற்சி பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி இந்த பிராக்டிஸ்ல நம்ம சொல்ற அந்த மந்திரம் வந்து என்ன அப்படின்னா, ஓம் பென்சா சங்கே ஹோம்.
ஓம் பென்சா சங்கே ஹோம். ஓம் பென்சா சங்கே ஹோம். ஓகே, ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.